இப்போ எல்லாம் சொல்லுவாங்க, ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கிரைம் நாவல்கள்லாம் இலக்கியம் கிடையாதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னு பார்த்தா மகாபாரதம் மிகப்பெரிய மெகா கிரைம் நாவல். சகுனி மாதிரி ஒரு வில்லன் உண்டா? இல்லை. பாஞ்சாலி மாதிரி ஒரு பாலியல் பலாத்காரம் உண்டா? இல்லை. ஃபஸ்ட்டு கிட்னாப் யாரு? ராவணன் சீதையை கடத்தினது. ஃபஸ்ட்டு கோர்ட்டு சீன் எது? கண்ணகி பாண்டியன். எல்லாமே கிரைம் தான். 3 முப்பெரும் காப்பியங்களும் வந்து கிரைம் தான். ஆனால் நாங்கள் எழுதினா மட்டும் இது வந்து இலக்கியம் இல்லை, இது மட்டும் இலக்கியம் கிடையாது. அது என்ன நியாயம்னு தெரியல எனக்கு. ஓகே சார், நீங்க சொன்ன பர்ஸ்பெக்டிவ்லாம் இப்போ இருக்கு, யாரும் யோசிச்சிருக்க மாட்டாங்க. எனக்கே வந்து டக்குனு ஆமால அப்படின்னு வந்து இனிமேல் எனக்கு கண்ணகியை பார்த்தாலும் சரி, ராமாயணத்தை பார்த்து கிரைம் மாதிரியே ஞாபகம் வருமே அப்படின்ற மாதிரி. உலகத்தோட ஃபர்ஸ்ட் கிட்னாப் எதுங்க? ராவணன் முதல் பாலியல் பலாத்காரன். திரௌபதியை துச்சாதன் துணியை குடிச்சு இழுத்தானே, அதுதானே பாலியல் பலாத்காரம். அப்புறம் பார்த்தீங்கன்னா முதல் கோர்ட்டு சீன், அதை போட்டு உடைச்சி சிலம்ப உடைக்கிறா, அதுதானே வந்து கோர்ட்டு சீன் 2 பேருக்கு. இப்படிப்பட்ட கிரைம்கள் கொண்டது முப்பெரும் காப்பியங்கள்னு கொண்டாடுற நீங்க, ராஜேஷ்குமார் கிரைம் எழுதினா மட்டும் இது வந்து வெகுஜன இலக்கியம், வெகுஜன எழுத்தாளர். வெகுஜன எழுத்தாளர் என்ன? எல்லாரும் கொண்டாடுற எழுத்தாளர். நீயே ஒத்துக்கிறிய? நீயே அதையே இப்படி சொல்ற, அப்புறம் ஏன் கொச்சப்படுத்துறீங்க நீங்க? அதுதான் வந்து, அதை பற்றி நான் வருத்தப்படுறதில்லை. ஆனால் எனக்கு உண்டானது எனக்கு எப்பவுமே கிடைச்சிட்டு தான் இருக்கு. என்னுடைய ஃபாலோயர்ஸு, என்னுடைய இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு படம் பண்ணுறோம், அதாவது சினிமாவில் போய் தான் நம்ம பேர் வாங்கன்னு கிடையாது.